மக்கள் வணக்கம். இன்னொரு ஆலயம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம். ஆலயங்கள் எல்லாமே அழகானவை, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையில் சிறப்பானவை. தமிழகத்தில் உள்ள பழங்கால ஆலயங்கள் அனைத்தும் வரலாற்றை சொல்லும் கலை வடிவங்கள். அவற்றை பார்க்கும் வகையிலேயே இந்த ஆலயம். இனி இன்றைய நிகழ்ச்சிக்கு செல்வோம். தொன்மை தமிழர்களின் வரலாற்றை, பண்பாட்டை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் எனில் ஆலயங்களை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். முற்கால சோழர்களின் ஆலய அமைப்பு வேறு வகை, பிற்கால சோழர்களின் ஆலய அமைப்பு வேறு வகை. ரிஷிகள் நிலைநிறுத்திய ஆலயங்கள் ஒரு வகை என்றால் சித்தர்கள் நிலைநிறுத்திய ஆலயங்கள் வேறு வகை. எண்ணி பார்த்தால் ஆலயத்திற்குள் எத்தனையோ அதிசயங்கள். அவற்றை பார்க்கும் வகையிலேயே இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெறும் ஆலயத்தை காணலாம், வாருங்கள். பல்வேறு காலங்களில் பல்வேறு முனிவர்களாலும் சித்தர்களாலும் தேவர்களாலும் வேதியர்களாலும் அருளாளர்களாலும் அடியவர்களாலும் முடிசார்ந்த மன்னர்களாலும் நிறுவப்பெற்று வழிபடப்பெற்ற இந்திய நாட்டு சிவாலயங்களுள் திருப்பாலைத்துறை என்ற ஆலயமும் ஒன்று. வான் பொய்ப்பினும் தான் பொய்யா காவிரி நதி வாய்ந்து பொன்வளங்கொழிக்கும் சோழ நாட்டில் 190 சிவாலயங்களில் காவிரியின் தென்கரை தலங்களில் 19வது தலமாக விளங்குவதே இந்த திருப்பாலைத்துறை என்னும் திருத்தலமாகும். இருபத்தேழு துறைத்தலங்களுள் இதுவும் ஒன்று. 17 தலமரம் பெயர் பெற்ற தலங்களுள் இதுவும் ஒன்று. சப்தஸ்தான தலங்கள் 7னுள் இதுவும் ஒன்று. சுவாமி சன்னதியின் வலதுபுறம் அம்பிகை சன்னதி இருந்தால் அது திருமண கோலத்தலம். அவ்வாறான 8 சோழ நாட்டு தலங்களில் இதுவும் ஒன்று. இவ்வாறான பல சிறப்புகளையும் ஒருங்கே பெற்ற இந்த திருப்பாலைத்துறை திருக்கோயில் தஞ்சாவூர் கும்பகோணம் நெடுஞ்சாலையில் பாபநாசத்தினை அடுத்து 1 கிலோமீட்டர் தொலைவில் சாலையின் இடதுபுறம் இந்த ஆலயம் அமைந்துள்ளது. கிழக்கு நோக்கி அமைந்துள்ள இத்திருக்கோயில் 370 அடி நீளமும் 260 அடி அகலமும் உடையதாகும். முன்புறம் அமைந்துள்ள 5 நிலை கோபுரம் 70 அடி உயரமும், அடுத்துள்ள 3 நிலை கோபுரம் 45 அடி உயரமும் உடையன ஆகும். இத்திருக்கோயில் மூலவரை சுற்றி திருவீதிகள் உட்பட 3 திருச்சுற்றுக்கள் அமையப்பெற்றுள்ளன. கோவிலுக்கு மட்டும் 2 திருச்சுற்றுக்கள் உள்ளன. ராஜகோபுரத்தை அடுத்து விநாயகர் பலிபீடம், நந்தி சன்னதிகள் அமையப்பெற்றுள்ளன. இரண்டாவதாக அமையப்பெற்ற 3 நிலை கோபுரத்தை தாண்டிச் சென்றால் கருவறை மண்டபம், கருவறையில் மூலவர் பாலைவனநாதர்
லிங்க வடிவில் உள்ளார். கோஷ்ட தெய்வங்களான அர்த்தநாரீஸ்வரர், விநாயகர், ஊர்த்துவ தாண்டவர், தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவ பிரம்மன், கஜாரி, துர்க்கை, பிச்சாடனர் அமையப் பெற்றுள்ளனர். இத்திருக்கோயிலின் மேலும் பல அரிய தகவல்களை இப்பொழுது காணலாம், வாருங்கள். தவள விண்ணகை அம்பிகை சன்னதி கோயிலின் வடபால் தனிக்கோயிலாக அமைந்துள்ளது. அம்பிகையின் திருமுன்னர் நந்தி பலிபீடம் அமைந்துள்ளது. ராஜகோபுர கருங்கல் சிற்பங்களில் பல வியப்புக்குரிய கலை நுணுக்கங்கள் காண கிடைக்கின்றன. இத்திருக்கோயிலின் உள்மதிர்ச்சுவர் 26 அடி உயரம் உடையது. வசந்த மண்டபத்தின் கீழ்ப்புறம் அமைந்துள்ள நெற்களஞ்சியம் 36 அடி உயரமும் 84 அடி சுற்றளவும் உடையதாகும். பண்டை காலத்தில் தருகாவனத்து முனிவர்கள் முழுமுதற் கடவுளின் அருளின்றி முத்தியடைய பல வேள்விகள் புரிந்து பார்த்தும் அருள் கிட்டாமல் பின் வருந்தி தவம் புரிந்தனர். அவர்களை நல்வழிக்கு கொண்டு வர சிவபெருமான் பிச்சாடனராகவும் திருமால் மோகினியாகவும் வந்து அவர்களை மனங்கலங்கச் செய்தனர். இதனால் அம்முனிவர்கள் வெகுண்டு கெடுவேள்வி புரிந்து ஒரு கொடும் புலியை உண்டாக்கி அதை சிவபெருமான் மீது ஏவினர். இந்த ஊரில்தான் சிவபெருமான் ஏவிவிட்ட புலியின் தோலை உரித்து ஆடையாக உடுத்திக் கொண்டார். திருமால், பிரம்மன், அட்டத்திக்கு பாலகர்கள், அர்ச்சுனன், மலையத்துவச பாண்டியன், வசிட்டர், ராமன் வழிபட்டு பேறு பெற்ற இத்தலத்தில் ஏராளமான கல்வெட்டுக்கள் காண கிடைக்கின்றன. முதற் குலோத்துங்கன், 3ஆம் குலோத்துங்கன், 2ஆம் ராசராசன், 3ஆம் ராசராசன் பாண்டியர் கால கல்வெட்டுக்களால் கோவிலின் பழமையும் வரலாறும் அறிய முடிகிறது. தொடரும் தொண்டரை துக்கம் தொடர்ந்து வந்து அடரும்போது அரணாய் அருள் செய்பவர் கடலின் நஞ்சனி கண்டர் கடிபுணல் படரும் செஞ்சடை பாலை துறையரே என்ற திருநாவுக்கரசர் வாக்கின்படி இத்திருத்தலத்து தவளவெண்ணகை அம்பிகை உடனுரை பாலைவனநாதரை வணங்கினால் வளம் பொங்கும் என்பது அடியவர்கள் நம்பிக்கை. இன்றைய ஆலயம் முதல் பகுதியில் இடம்பெற்ற ஆலய காட்சிகள் ஆன்மீக உணர்வை தந்திருக்கும் என்று நம்புகிறோம். ஆலயத்தை பார்த்தோம், அறிவியலை பார்க்க வேண்டாமா? இதோ நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வருகிறது ஆலய அறிவியல்.
அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்ப நிலை தானே வந்து எய்தும் பராபரமே. திருக்கோவில்களில் தூபம் இடுவது என்று சொல்லக்கூடிய ஒரு செயலை செய்து கொண்டு வருகின்றோம். தூபம் இடுவது என்றால் ஒரு தணல் மாதிரி வைத்துக்கொண்டு அதில் சிலவற்றை போடுவார்கள். ஆக அப்படியே அழகாக புகை மண்டலமாக சூழ்ந்து கொள்ளும். உதாரணமாக திருவையாற்றில் அந்த பேருந்து நிலையத்திற்கு அருகிலேயே பார்க்கலாம். ஆட்கொண்டார் சந்நிதியில் குங்குலியம் இடுவது என்று குங்குலியத்தை ஒரு பெரிய வட்டமாக தொட்டி போல இருக்கும் குங்குலியத்தை பொட்டலங்கட்டி விற்பார்கள். வாங்கி அதில் இட்டால் அழகாக புகை அங்கு இனிமையான மனம் கவழும். இதை நமது நூல்கள் சொல்லும் பொழுது சீதாரி தூபம் என்று சொல்கின்றது. அது மட்டுமல்ல, இது தயாரிக்க வேண்டிய முறை, அதனுடைய பலாபலன்கள் என்ன என்றும் சொல்கின்றன. அதற்குண்டான பொருட்களை முதலில் நாம் பார்ப்போம். சந்தனம், சாம்பிராணி, குங்குலியம், குங்குமப்பூ, கோரைக்கிழங்கு, அருகு, கற்பூரம் என்று 7 விதமான பொருள்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றன. மறுமுறையும் நமது நினைவிற்காக சொல்கின்றேன். சந்தனம், சாம்பிராணி, குங்குலியம், குங்குமப்பூ, கோரைக்கிழங்கு, அருகு, கற்பூரம் 7 விதமான பொருட்கள். இதில் அளவுகளும் சொல்லப்பட்டிருக்கின்றன. சந்தனம் 7 பங்கு, 7 மடங்கு என்று வைத்துக் கொள்ளுங்களேன். அதே அளவில் அது 7 மடங்கு என்று சொன்னோம் அல்லவா. சாம்பிராணி 6 பங்கு, குங்குலியம் 5 பங்கு, குங்குமப்பூ 4 பங்கு, கோரைக்கிழங்கு 3 பங்கு, அருகு, அருகம்பில் என்று சொல்கின்றோமே 2 பங்கு, கற்பூரம் 1 பங்கு. இதில் அனைத்தையும் தூளாக செய்து கொள்ள வேண்டும். சந்தனத்தையோ சாம்பிராணியவோ குங்குலியம் தூளாகவே கிடைக்கும். குங்குமப்பூ கூட பரவாயில்ல. கோரைக்கிழங்கு என்று சொல்கின்றோம் அல்லவா, அந்த கோரைக்கிழங்கு, அருகு அவற்றை இரண்டையும் அவற்றையும் தூளாக செய்து கொள்ள வேண்டும். கற்பூரம் இந்த 7ஐயும் பொடி பொடியாக செய்து கலந்து வைத்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, அங்கே நாம் தூபம் போடும் பொழுது ஒரு சொட்டு சிறிதளவு நெய்யை கலந்து அங்கே தூபமாக இட வேண்டும். இவ்வாறு இட்டால் அந்த எந்த இடத்தில் தூபம் இடுகின்றோமோ அங்கே இருக்கக்கூடிய வைரஸ் கிருமிகள் அது இது என்றெல்லாம் சொல்கின்றார்கள் அல்லவா, இந்த அவ்வளவு கிருமிகளும் அழிந்து போய்விடும். நல்லவிகள் அங்கே இழுக்கப்படும், ஆகர்ஷிக்கப்படும், வசப்படுத்தப்படும் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். தூபம் இடுவது அந்த சுற்றுப்புற சூழ்நிலையவே மிகவும் அற்புதமாக சுகாதாரமாக வைப்பதற்கு இனிமையான மனம் கவழ, இனிமையான மனம், அதாவது வாசனை என்று சொல்கின்றோமே, நாற்றம் என்று தமிழில் மிகவும் அழகாக சொல்லுவார்கள். நாற்றம் என்கின்ற தமிழ் வார்த்தைக்கே பொருள் இனிமையான ஒரு மனம் என்பது பொருள். துர்நாற்றம் என்பதுதான் எதிரடை பதம். அதுபோல இந்த 7 விதமான பொருள்களையும் முறையாக கலந்து அங்கு இறைவன் சந்நிதியில் தூபம் இடக்கூடியதை ஒரு பழக்கமாக வைத்திருந்தார்கள். அவ்வாறு செய்யும் பொழுது அந்த இடம் முழுவதும் ஒரு மங்களகரமான இனிமையான ஒரு நறுமணம், நாற்றம் அழகாக வீசுகின்றது. எல்லா விதமான வைரஸ் கிருமிகளும் அழிக்கப்படுகின்றன. நல்ல விதமான சக்திகள் அங்கே இழுக்கப்படுகின்றன. எல்லோருக்கும் எல்லா விதமான ஒரு சக்திகளும் கிடைத்து ஆரோக்கியத்தையும் அருளக்கூடிய ஒரு வழிபாட்டு முறைகளில் ஒன்றுதான் இறைவன் சந்நிதியில் தூபம் இடுவது என்று நமது முன்னோர்கள் ஏற்படுத்தி வைத்தது. இதை திருக்கோவில்களில் நமது முன்னோர்கள் காலத்தில் முறையாக செய்து வந்தார்கள். இன்று தூபம் இடக்கூடிய அந்த நேரத்தில் அந்த 2வதாக சொன்னோம் அல்லவா சாம்பிராணி, அதை மட்டும் இடுகிறார்கள். திருவையாறு முதலான திருத்தலங்களில் ஆட்கொண்டார் சன்னதியில் குங்குலியம் இடுவது என்று அதை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த 7 விதமான பொருட்களையும் மறுமுறை நமது நேயர்களின் நினைவிற்காக வசதிக்காக மறுமுறையும் சொல்கின்றேன். சந்தனம், சாம்பிராணி, குங்குலியம், குங்குமப்பூ, கோரைக்கிழங்கு, அருகு, கற்பூரம் என்று சொல்லக்கூடியது
அதில் முதலில் சொல்லப்பட்ட சந்தனம் என்பது 7 மடங்கு, அதற்கு பிற்பாடு சொன்ன அந்த மற்றவைகள் இருக்கின்றனே, சாம்பிராணி 6 பங்கு, அதற்கு அடுத்தது குங்குலியம் 5 பங்கு, குங்குமப்பூ 4 பங்கு, கோரைக்கிழங்கு 3 பங்கு, அருகம்புல் 2 பங்கு, கற்பூரம் என்பது 1 பங்கு. இவற்றை இந்த அளவுப்படி அழகாக தூளாக்கி நாம் கலந்து அதை தூபமாக இடும்பொழுது 1 சொட்டு 2 சொட்டு நெய்யை கலந்து இட்டால் அற்புதமான மனம் கமழும். அந்த பகுதி முழுவதும் புகையும் இருக்கும், இனிமையும் நல்லவைகளையும் கொடுக்கக்கூடியது. நல்ல அதாவது சக்திகள் நமக்கு கிடைக்கும், வைரஸ் கிருமிகள் அழுது போய்விடும் என்றும் பார்த்தோம். நமது முன்னோர்கள் உருவாக்கி கொடுத்த எளிமையான வழிமுறைகளில், வழிபாட்டு முறைகளில் தூபம் இடுவதும் என்பதும் ஒன்று. அப்படிப்பட்ட அதை நாம் இயன்றவரை செய்தோம் என்றால் இன்றைய காலகட்டத்தில் எங்கு பார்த்தாலும் ஏராளமான கிருமிகள், கண்ணுக்கு தெரியாதவை என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். நமது வீட்டில் நாம் இவற்றை வெள்ளிக்கிழமை, செவ்வாய் வெள்ளி என்று சொல்வார்கள், அந்த 2 வாரங்களில் அந்த 2 நாட்களாவது நாம் இட்டோம் என்றால் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் அழியும். எந்த விதமான தீமைகளை தரக்கூடிய அந்த பூச்சிகளும் நமது இல்லத்தில் இருக்காது. முக்கியமாக ஆரோக்கியம் வளரும். எல்லோரும் ஆரோக்கியம் என்று சொல்லக்கூடிய அந்த மாபெரும் செல்வத்தை பெறுவோம். என்ன நேயர்களே, இன்றைய ஆலயம் நிகழ்ச்சி உங்களை சந்தோஷப்படுத்தி இருக்கும், பரவசப்படுத்தி இருக்கும் மற்றும் புதிய செய்திகளை உங்கள் முன் வைத்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். மீண்டும் வேறொரு ஆலயம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது சரண்யா. நன்றி, வணக்கம்.